السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لا يسألون الناس إلحافا وما تنفقوا من خير فإن الله به عليم. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن الله كره لكم ثلاثا قيل وقال إذاعة المال وكثرة السؤال أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கணித்துக்குரியவர்களே, புனிதமிக்க இந்த பூவுலகிலே வாழக்கூடிய நாம் யாராக இருந்தாலும் சரி தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதாக எந்த நேரத்திலேயும் நாம் நினைத்து கொண்டே இருப்போம். அந்த தன்மானத்தினுடைய முக்கிய பங்காக தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு செயல் என்பது பிறரிடத்திலே நாம் யாசிக்காமல் இருப்பது. யாசகம் என்பது யாரிடத்திலே கேட்க வேண்டும், யாசகம் என்பது யாரிடத்தில் கேட்கக்கூடாது என்பதின் மூலமாக நாம் நம்முடைய தன்மானத்தை பாதுகாக்க முடியும். இப்படி பிறரிடத்திலே நாம் யாசிக்காமல் தன்மானத்தோடு வாழ்வதற்குத்தான் ஆசைப்படுவோம். ஆனால் நம்மிலே சிலர் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களிடத்திலே போய் உதவி கேட்பதும், ஏதாவது ஒரு தேவை என்று சொன்னால் மாற்று வழியை சிந்திக்காமல், மாற்று வழியை யோசிக்காமல் உடனே அடுத்தவர்களிடத்திலே நாம் நாடுவது என்பதை வழமையாகவே கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்க மாட்டான். மற்றவர்களிடத்திலே அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலேயும் சரி நாம் பிறரிடத்திலே யாசித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நேசிப்பது கிடையாது. இன்னல்லாஹ கரிஹலக்கும் சலாத்தா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 செயல்களை வெறுக்கிறான் என்பதாக சொன்னார்கள். அதிலே முதலாவதாக கீல வகால், அதாவது நான் கேள்விப்பட்டேன், யாரோ சொன்னாங்க என்பதாக ஒரு சில செய்திகளை மற்றவர்களிடத்தில் பரப்புவது, எந்தவித ஆதாரம் இல்லாமல் கேள்விப்பட்டதை பரப்புவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்கிறார். இரண்டாவது விஷயம் இலாத்துல் மால், பொருட்களை வீணடிப்பது. அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, பொருட்களை வீணாக்குவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்கிறான். வகத்ரத்து சுஆல், மூன்றாவதாக பிறரிடத்திலே அதிகமாக யாசிப்பது, அடுத்தவர்களிடத்தில் எப்பொழுதுமே அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பது. தன்னுடைய தேவையை சொல்லி சொல்லி அதிகமாக யார் யாசிக்கிறார்களோ அத்தகைய 3 நபர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்க மாட்டான், பிரியப்பட மாட்டான், வெறுக்கிறான் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். யாசிப்பவர்கள் 2 வகை இருக்கிறார்கள். முதலாவது வகை, தன்னுடைய ஆடையை கிழித்து கொண்டு ஒரு அழுக்கான ஆடையோடு தன்னுடைய உடல் மேனியை அழுக்காக வைத்து கொண்டு மற்றவர்களிடத்திலே யாசகத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு வகை. இரண்டாவது ஒரு வகை இருக்கிறார்கள், ஏழை இவர் என்பதை வெளித்தெரியாமல் மறைத்து கொண்டு தன்னுடைய சுயமரியாதையை பாதுகாப்பதற்காக வேண்டி, காப்பாற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய ஏழ்மையை வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்து கொண்டிருப்பார்கள்.
இப்படிப்பட்டவர்கள் இரண்டாவது வகையினர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரண்டாவது வகையினரை பற்றி தான் அருள்மறையிலே சொல்லுகிறான், லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா. தன்னை ஏழை என்பதை வெளியிலே யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதாக தன்மானத்தோடு வாழுகிறார்களே, அவர்கள் யாரிடத்திலேயும் எதையும் கேட்க மாட்டார்கள். தன்னை வருத்தி கொண்டு மற்றவர்களிடத்திலே யாரிடத்திலேயும் தேவையாக மாட்டார்கள். அத்தகையவர்களை நீங்கள் தேடி கண்டுபிடித்து ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், நல்லதிலிருந்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரண்டாவது வகையினரை பற்றி அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கின்றார். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறரிடத்திலே யாசிக்காதவர்கள் சொர்க்கம் புகுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் யாரிடத்திலேயும் யாசகம் கேட்க மாட்டேன் என்பதாக நீங்கள் எனக்கு உறுதி அளித்தால் சொர்க்கத்தை உங்களுக்கு வாங்கித்தர நான் உறுதி கூறுகிறேன் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், அத்தகைய யாசகம் கேட்பது யாரிடத்திலே இருக்கிறது? நாம் யாரிடத்திலே யாசிக்க வேண்டும்? அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் நாம் என்ன தேவையாக இருந்தாலும் முறையிட வேண்டும், மனிதர்களிடத்திலே யாசிக்க கூடாது என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹக்கீம் பின் ஹிசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருக்க வர்றாங்க, வந்து உதவி கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்துட்டாங்க. ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா மறுபடியும் கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் மூன்றாவது முறையும் கேட்கிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விட்டு சொன்னார்கள், ஹக்கீமே, நிச்சயமாக இந்த செல்வம் என்பது ஹலரத்துன் வஹல்வத்துன், இது இனிமையானது தான், பசுமையானது தான். ஆனால் யார் இதை போதும் என்ற உள்ளத்தோடு எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இதிலே பரக்கத் வைத்திருக்கிறார். ஒரு தடவை கேட்போம், கேட்டுட்டா கிடைச்சிருச்சே என்பதாக மீண்டும் அவரிடத்தில் சென்று கேட்பது, மீண்டும் கேட்பது, இப்படி மீண்டும் மீண்டும் யாசிக்கக்கூடியவர்களைத்தான் அரபி நாயகம் சொல்லுகிறார்கள், இதிலே பரக்கத் இருக்கிறது. ஆனால் யார் இதை பேராசையோடு எடுத்துக்கொள்கிறார்கள், போதும் என்ற மனதோடு ஒரு தடவை வாங்கி தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அதிலே பரக்கத் வைத்திருப்பார். மீண்டும் மீண்டும் நாம் யாசிக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பேராசையின் மூலமாக அந்த பரக்கத்தை எடுத்து விடுவார் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், எப்படி ஒரு மனிதர் வயிறு நிறைய அவர் உண்டு விட்டு வயிறு நிரம்பாதவரை போல் இருக்கிறார். நான் நிறைய சாப்பிட்டேன், என்னெல்லாமோ சாப்பிட்டேன், ஆனால் வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்லை. அல்லாஹ் அதில் பரக்கத்தை எடுத்து விடுவார். அருமை நாயகம் அதை உதாரணத்தோடு சொல்லி காண்பிக்கின்றார்கள். எதுல் உல்யா கைரும் மினல் எதி சுஃபலா. ஹக்கீமே, உயர்ந்த கை இருக்கிறதே அது தாழ்ந்த கையை விட சிறந்தது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதிலே பரக்கத்தை வைத்திருக்கிறான். மீண்டும் மீண்டும் நீங்கள் யாசித்து உங்களுடைய பரக்கத்தை இல்லாததாக ஆக்கி விடாதீர்கள் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள். ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இந்த செய்தியை கேட்டதிலிருந்து ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மௌத்தாகிற வரைக்கும் யாரிடத்திலையும் கேட்கவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சிக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி வருகிறார். அப்பொழுதும் ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள், ஏழையாகவே இருக்கிறார்கள், யாசிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். என்றாலும் கூட ஜக்காத்துடைய பொருள் அவர்களுக்கு கொடுக்கலாம், உதவி செய்யலாம் என்று எண்ணி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து ஜக்காத்து கொடுக்க முன் வருகிறார்கள். ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் காலம் கழிகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த ஜக்காத்துடைய பொருட்களை தேவையுடையவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவையுடையவர்களில் ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து நீங்கள் தேவையுடையவர்கள் என்பதற்காக வேண்டி கொடுக்க முன் வருகிறார்கள். அப்பொழுதும் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். கடைசி வரை
உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்திலேயும் அவர்கள் எந்த விதமான பொருட்களையும் வாங்கவில்லை. என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஹக்கீமே, இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேவையுடையவர்கள் மாத்திரம் அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்கின்ற பொழுது, யாசிக்கின்ற பொழுது அல்லாஹ் அதில் பரக்கத்தை எடுத்து விடுவான் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்களே, அந்த வார்த்தையும் உயர்ந்த கை என்பது தாழ்ந்த கையை விட சிறந்தது என்பதாக சொன்ன அருமை நாயகத்தினுடைய வார்த்தையும் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடைசி வரை மௌத்து வரை யாரிடத்திலேயும் யாசிக்காமல் இருந்தார்கள் என்று சொன்னால், யாசகம் கேட்பது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே மாத்திரம் இருக்கவே. யாசகம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். மக்களிடத்தில் யார் தன்னுடைய தேவையை முறையிட்டு அவருடைய வறுமை அவரிடத்தில் எடுத்து சொல்லி யாசகம் கேட்கிறார்களோ, அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், அந்த வறுமை என்பது அவருடைய வறுமை ஒழிக்கப்படாது, அவருடைய வறுமை என்பது அடைக்கப்படாது. அதே போல யார் வறுமை ஏற்பட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறாரோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே விரைவாக அதிகப்படுத்தி அவருடைய தேவையை பூர்த்தி செய்வார் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். என்று சொன்னால், நம்முடைய தேவைகளை நாம் யாசகம் கேட்க தகுதியுடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே மாத்திரம் நாம் யாசகம் கேட்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். யாசகம் கேட்பதை விட சிறந்தது எது தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், உங்களிலே ஒருவர் கயிற்றை எடுத்துக்கொண்டு மலையின் பக்கம் செல்கிறார். சென்று அவர் விறகுகளை வெட்டி அதை விற்று அவர் தானும் உண்ணுகிறார், மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறார். அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் அதுதான் மற்றவர்களிடத்தில் யாசிப்பதை விட சிறந்த ஒரு செயல் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நீத்திற்குரியவர்களே, யாசகம் கேட்பவர்கள் மற்றவர்களிடத்திலே யாசித்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய மறுமையினுடைய நிலை என்ன தெரியுமா? அருமை நாயகம் சொல்கிறார்கள், மா யஸாலுர் ரஜுல் யஸ்அலுன் நாஸ், மக்களிடத்தில் கேட்டு கேட்டு அவர்கள் யாசகம் கேட்டே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஹத்தா யஅ்திய யௌமல் கியாமா, கியாமத் நாளையிலே அவர்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா? லைஸ ஃபீ வஜ்ஹிஹி, அவர்களுடைய முகத்திலே முஸஅத்துல் லஹம், எந்தவித சதையும் இல்லாமல் அவர்கள் மறுமையில் எல்லோருக்கும் முன்னால் கொண்டு வரப்படுவார்கள், அடையாளம் காட்டப்படுவார்கள். இவர்கள் இந்த துன்யாவில் இருக்கின்ற பொழுது எல்லோரிடத்திலேயும் யாசகம் கேட்டுக்கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு மத்தியிலே இவருடைய அடையாளை வெளிப்படுத்தி காண்பிப்பான். சிறிதளவு கூட முகத்திலே சதை இருக்காது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்கள், யாசகம் கேட்பது என்பது அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் இருக்க வேண்டும். மனிதர்களிடத்திலே யாசகம் கேட்பதை நாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை, யாசகம் மற்றவர்களிடத்திலே மனிதர்களிடத்தில் கேட்கக்கூடாது என்பதை அருமை நாயகம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கின்றார்கள். சஹாபா தோழர்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலா துபாயிஊன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் நீங்கள் பையத் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. நீங்கள் பையத்து செய்ய வேண்டாமா, உறுதிமொழி எடுக்க வேண்டாமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இப்போ சஹாபாக்கள்லாம் முழிக்கிறாங்க, நாங்கள் தான் உங்களிடத்தில் பையத் செய்து விட்டோமே, உறுதிமொழியை எடுத்து விட்டோமே யா ரசூலல்லாஹ் என்பதாக சஹாபாக்கள் எல்லோருமே வகுல்னா கது பாயனாக்க யா ரசூலல்லாஹ், நாங்கள் தான் உங்களிடத்தில் உறுதிமொழி எடுத்து விட்டோமே, பையத்து செய்து விட்டோமே என்பதாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் அதே மாதிரி கேட்குறாங்க, அலா துபாயிஊன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் நீங்கள் பையத்து செய்ய வேண்டாமா என்பதாக 2-3 முறை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் கேட்டுவிட்டு கடைசியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா தோழர்கள் கூடியிருக்கக்கூடிய சஹாபா தோழர்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் சவுண்டை குறைச்சி மெதுவாக சொன்னாங்க. ஹதீஸில் வருகிறது, அசர்ற கலிமத் ஹஃபிய்யா, லேசான சவுண்டில் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வலா துஸ்அலுன் நாஸ ஷைஆ, யாரிடத்திலேயும் நீங்கள் யாசிக்காதீர்கள்,
யாரிடத்திலேயும் நீங்கள் எதையும் கேட்காதீர்கள், யாசிக்க கூடாது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இதை நீங்கள் பைஅத்து செய்யுங்கள், இதை நீங்கள் உறுதிமொழி எடுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபா தோழர்கள் எல்லோருமே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் யாரிடத்திலேயும் யாசிக்க மாட்டோம் என்பதாக சஹாபா தோழர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உறுதிமொழி எடுத்தார்கள் என்கின்ற ஹதீஸை பார்க்கின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் யாரிடத்திலேயும் யாசிக்காதீர்கள். யாசித்து நாம் பெறக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நான் நினைப்பது போல சர்வ சாதாரணமாக நாம் இந்த உலகத்திலே நன்றாக வாழ்ந்து விடுகிறோம். நாம் நினைத்தது போல அனைத்தையுமே வாங்கி நாம் அனுபவித்துக் கொள்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த யாசித்து வரக்கூடிய அந்த பொருள் இருக்கிறதே அது என்ன தெரியுமா? நரகத்தினுடைய ஒரு பங்கு என்பதாக சொல்லுகிறார்கள். நரகத்தினுடைய ஒரு பங்கு. அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், மன் ஸஅலன் நாஸ அம்வாலஹும் தகாத்துரன், மீண்டும் சேர்க்கணும், இன்னும் அதிகமாக சேர்க்கணும் என்பதாக யார் மற்றவர்களிடத்தில் யாசித்து யாசித்து சேர்த்து கொண்டே இருக்கிறார்களோ அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னமா யஸ்அலு ஜம்ரா, நீங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பணமும் என்ன தெரியுமா? ஜம்ரா, அது நரக நெருப்பு கங்கு என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள். வேணும்னா பல் யஸ்தகில், நீங்கள் குறைவாக அதை அந்த நரக நெருப்பு கங்கை சேர்த்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் லியஸ்தக்திர, நீங்கள் அதிகமாக நரகத்தினுடைய நெருப்பு கங்கை நீங்கள் சேர்த்து கொண்டே இருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசிப்பதின் மூலமாக நரக நெருப்பு கங்குகளை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள். இப்படி இந்த சுயமரியாதை என்பது, தன்மானம் என்பது மற்றவர்களிடத்தில் யாசிப்பதை விட்டும் தன்னை பாதுகாப்பது தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே நம்முடைய தேவையை, நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் நாம் எதிர்பார்த்து அதை யாசிக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சரி, நம்முடைய தேவையை அறிந்து ஒரு பணக்காரர் அல்லது பொருள் வசதி படைத்தவர் நமக்கு வந்து உதவி செய்கிறான்னு சொன்னால் அதை வாங்கக்கூடாதா? அப்போ அதுவும் நரக கங்கா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, இந்த பொருட்கள்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு கொடுப்பாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவேன், யா ரசூலல்லாஹ், இன்னும் என்னை விட தேவையானவங்க யாராவது இருப்பாங்களே அவங்கள்ட்ட கொடுங்களேன்னு சொல்லுவேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்களா, உமர் ரலியல்லாஹு பார்த்து, நீங்களும் தேவையுடையவர்கள், நீங்கள் தேவையுடையவர்கள் என்பதனால் உங்களுக்கு பொருட்கள் வந்து சேருகிறது. வருவதை வாங்கி கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதுக்குன்னு நீங்கள் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. நமக்கு தேவையெல்லாம் பொருளாக வருதே என்பதாக நீங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவனாகவே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தான் என்று சொன்னால் அதை நீங்கள் அழகாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதை தொடரச் செய்து விடாதீர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அதிக தேவையாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் யாரின் வழியாகவாது நமக்கு உதவி செய்ய முன்வருவார். யாராவது வந்து திடீரென எதிர்பாராத விதமாக உதவி செய்வார்கள். அந்த உதவியை நாம் போதுமாக்கி கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் பரக்கத் வைத்திருப்பார். நம்முடைய தேவை பூர்த்தியாகிவிட்டது என்பதாக மீண்டும் மீண்டும் அதை எதிர்பார்ப்பது என்பதுதான் கூடாது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சரி, யாசிக்க யார் தகுதியானவர்? மற்றவர்களிடத்திலே கேட்டு யாசிப்பது யாருக்கு உரிமையானதாக இருக்கிறது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது 3 நபர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாசிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். 3 நபர்கள் யாசிக்கலாம் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். முதலாவது அவர் யார்? முதலாவது நபர், ஒருவர் யாரிடத்திலாவது கடன் பெற்று அந்த ஈட்டுத் தொகையை கொடுக்க முடியாமல் இருக்கின்ற பொழுது அவருக்கு பகரமாக ஒருவர் பொறுப்பேற்கின்றார் என்று சொன்னால், அவர் யாரிடத்திலாவது சென்று கேட்டு யாசித்து கூட அவருடைய அந்த கடனை ஈட்டுத் தொகையை பொறுப்பேற்றதற்காக வேண்டி செலவு செய்ய அவர் யாசிப்பதற்கு உரிமை உண்டு. இது முதலாம் நபர்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல இரண்டாம் நபர் ஏதாவது இயற்கை சேதம் ஏற்பட்டு கோடீஸ்வரராக இருப்பார், ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தின் காலத்தினால் அவர் ஏழையாகிவிட்டார் என்று சொன்னால், செல்வத்தை இழந்து விட்டார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை அடிப்படை தேவையை, அவசியமான தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவர் யாசிக்கிறார். இரண்டாம் நபர். மூன்றாவது நபர் வறுமைக்கு ஆட்பட்டவர். வறுமைக்கு ஆட்பட்டவர் அவருடைய வறுமை சாதாரணமாக முடிகின்ற வரை வறுமையில் இருக்கிறார் என்பதை 3 நபர்கள் சாட்சி சொல்ல வேண்டுமா? அப்படி வறுமையில் இருக்கக்கூடியவர் மற்றவர்களிடத்தில் யாசிக்கலாம். இந்த 3 நபரை தவிர வேறு யாருமே யாசிப்பதற்கு தகுதி இல்லை என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த 3 நபர் அல்லாத யாராவது யாசித்து கொண்டு அதை சாப்பிட்டால் அது ஹராம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இஸ்லாத்திய மார்க்கம் அதை தடை செய்திருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்படி யாசித்து உண்பதை விட உழைத்து உண்பதுதான் சிறந்தது என்பதையும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். இணைத்துக்குரியவர்களே, எந்த அளவிற்கு அருமை சஹாபா தோழர்கள் உழைப்பவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபா தோழர்கள் எல்லாம் அவர்கள் உழைத்து வேர்வை சிந்தியவர்களாக தொழுவதற்கு அல்லது வேறு ஏதாவதற்கு ஒன்று கூடினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வியர்வையினுடைய நாற்றம் வெளிப்படுமா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவர்களுடைய வியர்வுடைய வாடை வீசும். அப்போ அவர்களிடத்துல கேட்பாங்க, நீங்கள் குளிச்சுட்டு வந்தா என்ன என்பதாக கேட்பார்களாம். அந்த அளவிற்கு அவர்கள் உழைப்பவர்களாக இருந்தார்கள், வியர்வை சிந்தி உழைப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவர் மற்றவர்களிடத்திலே யாசிப்பதை விட உழைத்து உண்பதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அழகிய செயல். அருமை நாயகம் சொல்வார்கள், உழைத்து உண்பதுதான் சிறந்தது. மற்றவர்களிடத்திலே யாசித்து உண்பதை விட உழைத்து கிடைப்பதை உண்பதுதான் சிறந்தது என்பதாக அருமை நாயகம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் கையால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த யாசகம் கேட்பது என்பது 2 வகையில் இருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஒரு மனிதர் இருக்கிறார், பிறரிடத்திலே ஏன் நாம் யாசிக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் நம்முடைய தேவையை முன்வைப்போம், பிறகு நாம் உழைத்து உண்போம் என்பதாக ஒரு மனிதர் விறகு கட்டைகளை சுமந்து உழைத்து அவர் உண்கின்றார் என்று சொன்னால் அந்த செல்வம் சிறந்தது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நாம் யாரிடத்திலாவது யாசிக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு சில நேரங்களிலே கிடைக்கலாம், ஒரு சில நேரங்களிலே அது கிடைக்காமலும் போகலாம் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகவேதான் நாம் யாசகம் கேட்பது யாரிடத்திலே இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் நம்முடைய யாசகம் என்பது இருக்க வேண்டும். மனிதர்களிடத்திலே மற்றவர்களிடத்திலே கேட்பதை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அப்படி கேட்கின்ற பொழுது ஒரு சிலர் நாம் அனுபவித்திருப்போம், நம்முடைய கஷ்டமான காலம், யாரிடத்திலாவது போய் நம்ம கேட்டிருப்போம், ஒரு சில நேரங்களை கிடைத்திருக்கும், நாம் சந்தோஷமாயிருப்போம், ஒரு சில நேரங்களை கிடைத்திருக்காது, எந்த அளவிற்கு கவலைப்பட்டிருப்போம், எந்த அளவுக்கு நாம் துக்கத்திலே ஆயிருப்போம், ஒடிந்து போயிருப்போம். அத்தகைய சூழ்நிலை ஏற்படும் என்பதைத்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உழையுங்கள், உழைத்து உண்ணக்கூடிய பொருள் கொஞ்சமாக இருந்தாலும் அதை சந்தோஷத்தோடு உள்ளுங்கள், உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள் என்பதை அருமை நாயகம் கற்றுத்தருகிறார்கள். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம், இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ளாக 2 விஷயங்கள் அரங்கேறுகிறது. ஒன்று, யாசகம் கேட்பவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவருடைய நிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். அதாவது கடந்த 10 வருடமாக இந்தியாவிலேயே தூய்மையான நகரமாக விளங்க வைக்க வேண்டும் என்பதாக போராடி கொண்டிருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தினுடைய இந்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரிலே கலெக்டர் சிவம் வர்மா என்று சொல்லக்கூடியவர், அவருடைய முயற்சி என்ன சொன்னால், சமீப காலமாக பிச்சைக்காரர்கள் யாரும் இருக்கக்கூடாது, இந்த இந்தூரிலே பிச்சைக்காரர்கள்
இருக்கவே கூடாது என்பதை ஒரு அடையாளமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்குவெல்லாம் யாசகர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பிடித்து அவர்களுக்கென தேவையானதை செய்து அவர்களை ஆசிரமத்தில் சேர்க்கக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல 6500 பேரை பிடிச்சிருக்கிறார். அந்த 6500 பேரில் சுமார் 1600 பேர் மீட்கப்பட்டு ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பு என்னன்னு சொன்னால் 172 குழந்தைங்க. இவர்களெல்லாம் பிச்சைக்காரர்களாக அந்த இந்தூரிலே இருந்தவர்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சைக்காரர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையை நிறைவு செய்வதற்காக வேண்டி ஆங்காங்கே சட்டப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னால் அங்கே யாரும் பிச்சை கொடுக்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. பிச்சை யாரிடத்திலையும் கேட்கவும் கூடாது, பிச்சையை யாரும் கொடுக்கவும் கூடாது என்பதாக சட்டம் இயற்றி அதை தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில், அந்த நகரத்தில் ஒரு சரபா என்று சொல்லக்கூடிய ஒரு நகை மார்க்கெட் இருக்கிறது, கோல்டு மார்க்கெட். அந்த இடத்துல ஒரு மனிதரை, யாசகம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பிடிக்கிறாங்க. பிடிச்சு இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னால் நடந்த செய்தி. அவர்களை பிடிக்கிறார்கள். அவர் யாருன்னு சொன்னால் பல வருஷமாக அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டார், நடக்க முடியாது. அந்த கட்டையை, மரக்கட்டையிலான வண்டியில் உட்காந்துக்கிட்டு பழைய செருப்பை கையில் மாட்டிக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே போவார் வருவார். அவரை பிடிக்கிறார்கள். அந்த இந்தூர் மாவட்ட நிர்வாகம் பிடித்த அந்த நபர், அவருடைய பெயர் மங்கிலால் என்று சொல்லக்கூடிய அவர் பெயர். அவரை பிடிச்சி டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, பிச்சை எடுத்த காசுலாம் இருக்கும் இல்லையா, எவ்வளோ இருக்கும்னு சொல்லி அவங்க சோதனை போடுறாங்க. சோதனை போட்ட மாத்திரத்தில் அந்த அதிகாரிகள் எல்லாம் அப்படி அதிர்ந்து போயிட்டாங்க. இந்த மங்கிலால் என்பவருடைய சொத்துக்கள், சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களை பார்த்த உடனே அப்படியே அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க. என்ன, அவரிடத்தில் 3 காங்கிரீட் வீடு இருக்குது சொந்தமாக. அதில் ஒரு வீடு 3 மாடி வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறார். 3 ஆட்டோ இருக்குது வாடகைக்கு விட்டுருக்கிறார். இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா, அவர் ஒரு கார் வச்சுருக்காரு சொந்தமாக. அந்த காரில் வந்து அந்த இடத்துல இறங்குவார், இறக்கி விட்டு போயிடுவார். அந்த காரு ஓட்டுவதற்கு ஒரு டிரைவர் வச்சுருக்கிறார். அந்த டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த நகரத்தில் சுமார் 5 லட்சம் வரை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறார். வட்டி ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1500 ரூபா வரைக்கும் வருது. அவர் யாசகம் கேட்டு பிச்சை எடுக்கக்கூடிய பணம் சுமார் 400-500 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறார். யார்? ஒரு பிச்சைக்காரர், ஒரு யாசகர். எங்கே? இந்தூர் என்று சொல்லக்கூடிய பிச்சைக்காரர் இல்லா நகரமாக எங்களுடைய நகரத்தை மாற்றுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்ட கலெக்டர் சிவம் வர்மா என்று சொல்லக்கூடியவர் எவ்வளவு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மங்கிலால் என்று சொல்லக்கூடிய ஒரு பிச்சைக்காரருடைய சொத்துக்கள், இவ்வளவு சொத்துக்கள் எப்படி சேர்த்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் எப்படியெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அப்படியெல்லாம் சம்பாதித்து அவர் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சொத்தை வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், யாசகம் கேட்கக்கூடியவர்கள் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், கிடைத்துவிடும். கிடைத்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள். யாசகம் கேட்டு கிடைக்காதவர்கள் இப்படி இருக்கிறார்கள். இதே இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த செய்தி. அம்மாப்பட்டினத்தில் ஒரு பெண்மணி உணவு பொட்டலம் கொடுப்பதற்காக வேண்டி டோக்கன் கொடுத்துருக்குறாங்க. இந்த அம்மா ஒரு டோக்கனுக்கு 2 டோக்கனாக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு. கொண்டு போய் கொடுத்துருக்கு, பிடிச்சிட்டாங்க. பிடித்து எல்லோருக்கும் மத்தியில் ஆண்களாக நின்று கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்தி நம்ம பார்த்துருப்போம், செய்தித்தாளில் படிச்சிருப்போம் நம்ம. இந்த பெண்மணி உணவுக்காக வேண்டிதான் யாசகம் கேட்டு சென்ற பெண்மணி, இவளுக்கு கிடைக்கல. யாசகம் கேட்கக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு கிடைக்காமல் போகலாம். கிடைத்தவர் கோடீஸ்வரராக, கொடுக்கக்கூடியவரை விட வாங்கியவர் உயர்ந்தவராக, பணக்காரராக நிற்கிறார். வெறுமனே பட்டினி வயிற்றுக்காக வேண்டி, சோற்றை வாங்குவதற்காக வேண்டி சென்ற பெண்மணி பல ஆண்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மனக்கவலையாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யாசகம் கேட்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். யாசகம் என்பது யாரிடத்தில் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கேட்க வேண்டும்.
மனிதர்களிடத்திலே எதையும் நீங்கள் யாசிக்காதீர்கள் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துன்யாவிலே வாழும் காலமெல்லாம் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே மாத்திரம் கேட்டு பெறுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலேயும் கையேந்தக்கூடிய நிலையை வராமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.